அவங்களையெல்லாம் என்ன பண்றீங்க? ஐயா சாமின்னு கையெடுத்து கும்பிடுறீங்க. ஆனா நாங்க ஒரு சில ஆளுங்க பையில ஒரு 500 1000 அவ்வளவுதான். அதை திருட எங்களை என்ன பண்றீங்க தெரியுமா? அங்கேயே கட்டி வச்சு அடிச்சு உதைச்சு திருடன் 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 கத்தி தர்மடி கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க. இந்த சொசைட்டி ரொம்ப மிஸ்டேக்கா இருக்கு தல. அப்படிங்களா? ஒண்ணு பண்ணுங்க. என்ன தல? நீங்க இப்ப பேசினதெல்லாம் ஒரு புக்ல எழுதி ஊரு பூரா வியாபாரம் பண்றீங்களா? விப்பேன் தல விப்பேன். என்ன மாதிரி பெரிய பெரிய திருடங்க தான் பெரிய ரைட் ஆயிருக்காங்க. அது தெரியுமா உனக்கு? எல்லா விஷயம் தெரியுதுல்ல உனக்கு. என்ன திருடுன்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் தல. ட்ரெண்ட்லயே இருக்கணும். பேச்ச குறைச்சிட்டு உள்ளவா தல. டே நில்லு, இங்க வா. என்ன தல? வாடா. என்ன பண்ற? என்ன தல? இல்ல பிளேடு எதுவும் வச்சிருக்கியான்னு பார்த்தேன். பிளேடா? டேய், கடந்த கால வாழ்க்கை வேற, இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை வேற. நீ என் கூட இருக்கிற வரைக்கும் உழைச்சுதான் சாப்பிடணும், புரியுதா? புரியுது புரியுது, புரிஞ்சுதானே உன் கூட வந்திருக்கேன். வா, அப்ப இல்லாத பண்ண மாட்டேன். நம்ம இவங்கிட்ட வேலை செய்யறோமா இல்ல இவன் நம்ம கிட்ட வேலை செய்யறானா? குழப்பமா இருக்கே. எப்போ வர சொன்னா எத்தனை மணிக்கு வரீங்க? அண்ணா 7 மணிக்கு தானே ஃபங்க்ஷனு. 4:30 மணிக்கெல்லாம் வந்துட்டோமே. கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கலாம்ல. சரி, சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திட்டு போய் வேலைய பாருங்க. பாத்துக்கிறேன். இவர் யாரு? நான் சொன்னேனா அசிஸ்டண்டா ஒரு பையன் இவன் தான். அண்ணா வணக்கண்ணா. நீயே ஒரு அசிஸ்டன்ட் தான், இதுல உனக்கு ஒரு அசிஸ்டன்ட்டா? சரி, போய் வர்றவங்களை கவனிங்க. என்ன கேக்குறாங்களோ எடுத்து கொடுங்க. சமயக்கட்டுல என்ன வேலை இருக்குன்னு போய் பாருங்க. தம்பி துடுக்கா இருக்கான், வெங்காயம் உரிக்க விடுங்க. கிராண்டா ரெடி பண்ணிருக்கீங்க. எப்படிமா இருக்க? அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நாங்க நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏதோ சாப்பிட்டீங்களா? ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ்லாம் இருக்கு, போய் சாப்பிடுங்க. சரிம்மா, சாப்பிடுங்க. வா போலாம். ஆமா ஆமா. ட்ரெஸ் எப்படி இருக்கு? சூப்பர்ரா, வெரி நைஸ். எவ்வளவு நாளாச்சுல பாத்துக்க. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? டேய், எடுத்து கொடுத்ததே நான் தான். சூப்பரா இருக்குல ட்ரெஸ். பையனுக்கு எது போட்டாலும் அழகுதான். அம்மா எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க, நானும் போய் ஐஸ்கிரீம் சாப்பிடவா? டேய், உங்க அப்பாக்கு தெரிஞ்சா ஒத்ததான். பார்ட்டி முடியட்டும், நானே எடுத்து தரேன், சரியா? அவசரப்பட்டு சாப்பிட்டு காய்ச்சல் வந்து படுத்துடாத. ப்ளீஸ்மா. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன். யாருடா உனக்கு இந்த பழக்கத்தெல்லாம் கத்து கொடுத்தா? இப்ப ஐஸ்கிரீம் தர முடியுமா தர முடியாதா? அப்பா இருக்காருடா, சொன்னா கேளு. ஆமா. டேய், ஹலோ. நல்லா இருக்கீங்களா தல? என்னடா அது தல? இங்க கீழே கிடந்துச்சு தல, எடுத்து கொடுக்கலாம்னு ஆளை தேடுறேன், ஆளை காணோம். நீங்க பாச்சத்துல நீ எடுத்து கொடுக்கலான்னு வந்த, அத நான் நம்பணும். போங்க தல. கூச்சமே எல்லாம் புழுவுறது போது. பாக்கெட்ல வைக்க போனதை நான் பார்த்தேன்டா. திருட பார்த்துட்டு பொய் வரும் தல. நான்லாம் திருந்துட்டேன் தல. நான் மட்டும் திருந்தாம இருந்திருந்தா அவர் பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு எடுத்துருக்க மாட்டேன், பிளேடு போட்டு எடுத்துருப்பேன், புரியுதா? இப்படி கீழே இருந்து எடுத்து சாப்பிட்ற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. சிங்கம் தல, சிங்கம் வேட்டையாடி தான் சாப்பிடும். நீ வேட்டையாடின லட்சணத்தை நான் பார்த்தனே. அந்த பர்ஸை குடுறா. நானே கொடுத்துருந்தேன் தல. நீயே தான் குடு. சார் ஒரு நிமிஷம். என்னாச்சு தம்பி? ஏன் பர்ஸ் மாதிரி இருக்கு? எடுத்தாங்க சார். நீங்க கர்ச்சீஃப் எடுக்கும்போது கீழே விழுந்துருச்சு சார். ஆமா சார். தேங்க்ஸ் தம்பி. தம்பி தம்பி சார் இந்தா வச்சுக்கோங்க.
500 சார் தல என்ன தல? அதெல்லாம் எதுவும் வேண்டாம் சார். இல்ல தம்பி, இந்த பணத்தை தாண்டி என்னுடைய முக்கியமான கார்ட்ஸ், ஐடிஸ் எல்லாமே இருந்துச்சு. சார் மிஸ் ஆனா திரும்ப வாங்குறது கஷ்டம். பணம் விஷயம் கிடையாது. உள்ள இருக்கிற பணத்தை பார்த்தா யாரா இருந்தாலும் எடுக்கணும்னு தான் தோணும். இவர் திருப்பி கொடுத்துருக்காருல்ல, இவருக்கு ஏதாவது நான் செய்யணும்ல. சார் இந்தாங்க வச்சுக்குங்க. தேங்க்யூ சார். சார் இதெல்லாம் ஒரு விஷயமா? பையன் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டான் சார். அதெல்லாம் வேண்டாம் சார். தல என்ன தல? நீங்க gift கொடுத்தீங்கன்னா தம்பி வளர்ற புள்ள. ஐயோ. இப்படி நீங்க கொடுத்து பழகுனீங்கன்னா எப்படா யாராவது பர்ஸ் கீழே விழும் எடுத்து கொடுப்போம், அவங்க காசு தருவாங்க அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவான் சார். உழைச்சு சாப்பிடணும்னு கொள்கையோட இருக்கிற புள்ள சார். நீங்க அதை கொச்சப்படுத்திடாதீங்க சார் ப்ளீஸ். இல்லடா அப்படியா? உன்னோட கொள்கை சூப்பர் தம்பி. உன்ன மாதிரி எல்லாரும் இருந்தா நாடு சீக்கிரம் முன்னேறிடும். ஆமா சார். கிழிச்சிடும். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. சரிங்க சார். ஓகே சார். விடு தல. அவரே கொடுத்தா நீ வேணாம்னு சொல்ற? ஜெய் பாத்தியா, இதுதான் நேர்மைக்கு கிடைக்கிற மரியாதை. இதுவே நீ திருடுனான்னு தெரிஞ்சா என்ன இருக்கும்? மொத்தமா சேர்ந்து குமுறு கஞ்சி காய்ச்சிருப்பாங்க. அதுவும் கரெக்ட் தான். இந்த திருடுறது, இந்த ஃப்ராடு வேலை, மத்தவங்கள நடிச்சு ஏமாத்துறது, இதெல்லாம் அப்போதைக்கு நல்லா இருக்கும். ஆனா எப்பவும் மனசுக்கு வாழ்க்கைக்கு திருப்தி இருக்காது. நம்ம எப்பவும் நேர்மையா இருக்கணும். அது மட்டும்தான் திருப்தியும் நிம்மதியும் கொடுக்கும். போய் வேலையை பாடுறேன் என்ன.